டா கோபாலு, பாலா போன என் பொண்டாட்டியால எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குடா. டெய்லி என்னால விறகு அடுப்புல சமைக்க முடியலடா. வா, வீட்ல கேஸ் சிலிண்டர் இருந்தா கொஞ்சம் குட்ரா. டே சேகர, எங்க அம்மா வீட்ல இருக்கிற சிலிண்டர் எடுத்தா என்ன சின்ன பின்னமாக்கி சீரழிச்சிடும்டா. என்னடா விளாட்றியா? வெளிய சிலிண்டர் வாங்கினா 5000 ரூபாயா? வேணும்னா நீ வாங்கு. டே கோபாலு, 5000 ரூபாய் போட்டு வாங்குறதுக்கு என்கிட்ட ஏதுடா பணம்? எங்க வீட்ல கட்சிக்காரங்க வந்து காசெல்லாம் கொடுத்தாங்கடா. உனக்கு கொடுக்கலையா? ஆமாடா, எனக்கும் கொடுத்தாங்க. இந்த கட்சியில 3000, அந்த கட்சியில 2000. என்ன கட்சின்னே தெரியல. அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கடா. அட பாவி, இவ்வளோ காசு வச்சுட்டு நீ கேஸ் சிலிண்டர் வாங்கறதுக்கு என்னடா? எதுக்குடா வந்து என்கிட்ட கேஸ் சிலிண்டர் கேட்குற? இப்படி காசு வந்த உடனே அப்படி என் பொண்டாட்டி காசை பிடுங்கிட்டாடா. கையில 10 ரூபாய் இல்லடா. என்னடா பண்ண சொல்ற? என் வீட்லேயும் இதே கதை தான்டா. கிளவி கைக்கு காசு வந்ததுமே ஒரே நிமிஷத்துல புடுங்கிடுச்சுடா. நீ இந்த காசை வச்சுட்டு என்னடா பண்ற? ஒழுங்கு மரியாதையா காசு கொடுன்னு என்கிட்ட வாங்கிடுச்சுடா. டா சேகரு, நீ குப்பையில இருந்த காகிதெல்லாம் பொறுக்கி அடுப்பை பத்த வச்சியாமில்ல? என் வீட்டுக்கிட்டையும் நிறைய குப்பை இருக்குடா. வந்து கொஞ்சம் பொறுக்கிட்டு போடா. டா கோபாலு, நான் குப்பையில காகிதம் பொறுக்குனது உனக்கு யாரா சொன்னாங்க? டா சேகர, ஊரெல்லாம் நீ குப்பையில காகிதம் பொறுக்கி அடுப்பை பத்த வச்சது தான்டா பேசிட்டு இருக்காங்க. உன்னால இந்த ஊரே இப்போ சுத்தமாக போகுதுடா. நான் என்ன பண்ணாலும் இந்த ஊர்ல எனக்கு பிரைவசியே இல்லடா. நான் இந்த ஊரை விட்டு போக போறேன்டா. என்னது, ஊர்வசிக்கிட்ட போறியா? டே, சின்ன வயசுல இருந்து எனக்கும் ஊர்வசிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைடா. நானும் கூட வரேன், என்னையும் கூட்டிட்டு போடா. சரியான முட்டா பசங்க வாழ்ற ஊரு. என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் இங்க பிறந்திருக்கவே கூடாது. முட்டா பசங்களா, 2 பேரும் தள்ளி போங்கடா. தள்ளி போனா புல்லு மேயலான்னு பார்த்தா அப்படியே நின்று பேசிட்டே இருக்கீங்க. நைட்டு வரைக்கும் பேசி முடிச்சிடுவீங்களாடா? டே சேகரு, பாத்தியாடா, மாடு கூட நம்மள மதிக்கல. இது நம்மள பார்த்து முட்டா பசங்கன்னு சொல்லுது. இதுக்கு மேல நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா இந்த மாடு நம்மள முட்டிடும்டா. வாடா, நம்ம வேற இடத்துல போய் நின்னு பேசலாம். டா கோபாலு, 4 பேர் நம்மள மதிக்கிற மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டணும்டா. இப்பவாவது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா 4 பேர் நம்மள மதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு தாண்டா எனக்கு தெரியல. டே சேகர, காலங்காத்தால பிளேடு போடாதடா. உன் கூட சேரக்கூடாதுன்னு எங்க ஆத்தா என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கு. உன் கூட நான் இருக்கிறத பார்த்தா என்ன அடி பின்னிடும். நான் முதல்ல இங்கிருந்து போறேன்டா. டா கோபாலு, என் பொண்டாட்டியும் தான் உன் கூட சேர்ந்துதான் என் புத்தியே மழுங்கி போயிடுச்சுன்னு சொல்றாடா. இவங்க பேசெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவ்வளோதான்டா. நம்ம யார் எது சொன்னாலும் நம்ம என்னைக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஆமாண்டா சேகரு, நீ ரொம்ப சரியா சொன்ன. நம்ம என்னைக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. டே சேகரு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. என்னன்னு சொல்லு மச்சியே. என் உசுறு கொடுத்தாவது உனக்கு நான் உதவி பண்றேன். டே கோபாலு, அந்த டவுனுக்கார பொண்ணுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்றா. டா கோபாலு, உன் மகரக்கட்டைக்கு அந்த டவுனு பொண்ணு கேக்குதா உனக்கு? இது மட்டும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சுது, என்ன ஓட ஓட விரட்டி கொன்னே போட்டுருவாடா. டா சேகரு, இப்ப நீ தானே சொன்ன உசுரை கொடுத்தாவது உனக்கு உதவி பண்றேன்னு. இப்போ இப்படி மாத்தி பேசுறியடா. டா கோபாலு, இப்பவே நான் என் பொண்டாட்டி கிட்ட அடி உத வாங்கிட்டு ஏதோ வீட்டுக்கு ஓரமா ஒடுங்கி இருக்கிறேன். அது கூட உன்னால பொறுக்க முடியலையா? அதையும் கெடுத்து உள்ளான்னு பாக்குறியாடா? டே சேகரு, நீ உன் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமில்ல? நானும் எங்க அம்மா கிட்ட நல்லா அடி வாங்குவேன்டா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட நானும் நல்லா அடி வாங்குவேன்டா. நீ கொஞ்சம் சொல்லி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுடா. ஆக மொத்தம் அடி வாங்கிய வாழ்க்கையை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்ட. இருக்கட்டும் இருக்கட்டும். டா பாடுறா கோபாலு,
உனக்காண்டி அந்த லெட்டரை கொண்டு போய் நான் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். அப்புறம் அடி உத எது கிடைச்சாலும் நீ தான் வாங்கணும். அப்புறம் லெட்டர் கொடுத்த வாட்டி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுச்சுன்னு வையே, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ நழுவக்கூடாது. முதல்ல நீ அதை சொல்லு. டா சேகர, வா மேல சத்தியமாடா, நான் அது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டா. நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உறுதியா நிப்பேன்டா. எங்க காலங்காத்தால மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மார்க்கெட்டுக்கு சீக்கிரமா போயிட்டு வந்துட்டா நானும் சீக்கிரமா சமையல் பண்ணிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நீங்க இன்னும் இங்க நிக்கிறீங்க. நீங்க மார்க்கெட்டுக்கு போறதுக்குள்ள கடையெல்லாம் மூடிடுவாங்க. நான் சொல்றது உங்க காதுல உழுதா உழுலையா? ஏன் இத மாதிரி பொம்மை குட்டி மாதிரி நின்னுட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க. இந்த 2 பேரும் இந்த மாதிரி ஊமக்கொட்டை மாதிரி நின்றுட்டு இருக்காங்கன்னா இவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். இது கூட உனக்கு புரியலையா? இவனை 2 சாத்துனா எல்லா உண்மையும் வெளியே வரும். டேய், 2 பேரும் நின்று என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுடா. நான் பாரு ஆத்தா, நமக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. பேசாம நீ வேலையை பார்த்துட்டு போ. எப்ப பார்த்தாலும் நான் எங்க போனாலும் கையில பூரிக்கட்டை எடுத்துட்டு வரதே உனக்கு பொழப்பா போயிடுச்சு. பூரிக்கட்டை விளக்குமாறு எதுல அடிச்சாலும் உனக்கு தான் புத்தியே வரமாட்டேங்குதுடா. உன்னை எதால் அடிக்கலான்னு தான்டா நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எதில் அடித்தா உனக்கு நல்ல புத்தி வரும்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி உன்னை நல்லா உதைக்கணும்டா. ஏண்டா 2 பேருக்கும் சீக்கிரட்டு. என்னடா அப்படி சீக்கிரட் பேசுறீங்க? ஒழுங்கா சொல்லுடா. பாப்பால போகாத, நில்லுடா. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. ஆமா, 2 பேரும் என்ன காலங்காத்துல அப்படி சீக்கிரட் பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேக்குறேன். முண்டா, நீ என் ஓட்டுக்கு கொடுத்த காசை புடுங்கின மாதிரி அந்த கோபாலோட அம்மாவும் அவன் ஓட்டுக்கு கொடுத்த காசை புடுங்கிட்டாங்களாம். அதை பத்தி தாண்டி பேசிட்டு இருந்தோம். ஏதோ லெட்டரு அது இதுன்னு என் காதுல உளுந்துச்சே. என்ன லெட்டர் அது? ஏண்டி, வா காதுல தான் உளுந்துடுச்சுல்ல, அதை நீயே எடுத்து படிக்க வேண்டியது தானடி. என்கிட்ட எதுக்கடி கேக்குற? யா, ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டுவே இல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. இப்போ மார்க்கெட்டுக்கு ஒழுங்கா போய் காய்கறி வாங்கிட்டு வாயா. டேய் கருவாயா, என்னடா காலங்காத்தாலேயே வெளியே கிளம்பிட்ட போல? ஆமா, அது என்னடா கலர் கலரா கூடையில வச்சிருக்க? ஏக்கா, இது கலர் கோழி குஞ்சு, சைஸ்ல பெருசுக்கா. இத டவுனுக்கு எடுத்துட்டு போய் வித்தாக்கா டவுனுக்கார பசங்க எல்லாம் இதை நிறைய காசு கொடுத்து வாங்கிக்குவாங்கக்கா. அதான்க்கா டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ சம்மரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லக்கா, ஸ்கூல் பசங்க எல்லாம் நிறைய கலரா பறவைங்க இருந்தா நல்லா விரும்பி வாங்குவாங்கக்கா. அதான் போய் வித்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன்க்கா. உனக்கும் டைம் இருந்தா கோழிக்கஞ்சிகளை பிடிச்சி கலர் அடிச்சு வைக்கா. நான் வேணா போய் வித்துட்டு உனக்கு காசு கொண்டாந்து கொடுக்குறேன். என்ன பையன் இவன், கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காம ஏதோ ஒன்று துருன்னு பண்ணிட்டே இருக்கானே. அவனை பார்த்தாவது உங்களுக்கு புத்தி வந்தா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் எருமை மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா வாழ்க்கை விளங்குமா? ஆமாடி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு கொண்டு வந்து கொட்டினா நீ எருமை மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பாக்குறியாடி? அதெல்லாம் இங்க நடக்காது. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள ஒழுங்கா டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிற. என்ன, நான் சாப்பிட்டுட்டு ஒரு வேலையா வெளியே போகணும். யா, நீ மார்க்கெட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டிய தேவையில்லையா? நானே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னில்ல, அப்படியே போய் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுக்கோ போயா. என்ன விளாடுறியா நீ? என்கிட்ட ஏதுடி காசு? நீ மார்க்கெட்டுக்கு போ, எங்கேயாவது போ. நான் வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போறேன்டியே. யா, நான் வீட்டில் டிஃபன் எல்லாம் ஒன்றும் பண்ணலையா. வீட்டில் பானை நிறைய தண்ணி இருக்கு, நீ வேணா வேணுங்கிற அளவுக்கு நல்லா மொண்டு குடிச்சிட்டு போயா.